கை வைத்தாலே சுவர்கள் ஆடும் வகையில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள். அதிகாரிகளின் அலட்சியமா, பாதிக்கப்பட்டவர்களின் குற்றச்சாட்டு என்ன பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் வடபட்டினப்பாக்கம் ஊராட்சியில் 30க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா மற்றும் சொந்த வீடு இல்லாமல் அவதியடைந்து வந்தனர். தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் சொந்த வீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தலா 4,37,000 ரூபாய் என 21 பயனாளிகளுக்கு 91 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொகுப்பு வீடு கட்ட வடபட்டினம் பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி கடந்த ஆண்டு இதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டது. ஆனால் வெறும் 1 அடி ஆழம் மட்டுமே கடக்கால் அமைத்து வீடு கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நீரோட்டம் அதிகம் உள்ள பகுதி என்பதால் எதிர்காலத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டு வீடுகள் இடியும் நிலை ஏற்படும் என்பதால் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் மீண்டும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி வீடுகள் தளம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டப்பட்டதால் பக்கவாட்டு சுவர்கள் கை வைத்தாலே ஆடும் நிலையில் இருக்கிறது. அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்படுகிற வீடு 21 இருளர் மக்கள். இந்த இருளர் மக்களுக்கு ஒரு வீட்டு 4,67,000, அதாவது ஆக மொத்தம் 91 லட்சம் ரூபாய். இந்த திட்டத்தில் இப்போ கட்டி இருக்கிற வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 22, 23 ஆண்டுகள் நிதியில் கட்டப்பட்டது. கையை வச்சாலே ஆடுது. தரம் இல்லாமல் கட்டி தருகிறாங்க. அதில் ஆய்வுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்களே தவிர, இப்படிப்பட்ட இந்த மாதிரியான வீடுகளை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்யணும். எப்படிப்பட்ட சிமெண்ட் கலக்கிறாங்க, என்ன மணல் கலக்கிறாங்க, என்ன செங்கல் போடுறாங்க, இதெல்லாத்தையும் ஆய்வு செய்து கட்டினாதான் ஒரு தரமான வீடாக இருக்குது. அந்த வீட்டை அந்த மக்களுக்கு வழங்கினா அதை பயன்படுத்த முடியும். ஆனால் தரமில்லாத வீடை கட்டி கொடுத்து அது இடிஞ்சு விழுந்து நாளைக்கு எஃப்ஐஆர் போட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே அந்த பாதிக்கப்பட்ட அந்த இருளர் மக்களுக்கு தரமான வீட்டை கட்டித்தர வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். கட்டிடத்தின் மேல் தளம் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் மக்கள் போராட்டத்தால் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டது. தரமற்ற முறையில் கட்டுமான பணி மேற்கொண்ட ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் மீதும் கான்ட்ராக்டர் மற்றும் இதனை கண்காணிக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட வீடுகளை முழுவதும் அகற்றி தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்டுள்ள வடபட்டின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பல ஆண்டு காலமாக தங்களுக்கு வீடு வேண்டும்னு பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தி ஒரு பட்டா இடம் கிடச்சி அந்த இடத்துல வீடு கட்டுறாங்க. அங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இருளர் மக்கள் வீடு கிடையாது, மழை பெஞ்சா ஒழுகுது, கூரை வீடுனத்தில் அரசாங்கத்தில் ஏன்னா வீடு கிடைக்கின்றதுக்காக வீடு கட்சி வந்தது. 2021, 22 ஆண்டுகளில் அந்த மக்களுக்கு 21 குடும்பத்துக்கு நிதி ஒதுக்கி வீடு கட்டுற வேலையை செஞ்சாங்க. ஆனால் அந்த வேலையை கான்ட்ராக்ட் வியாபாரி தரமாக கட்டுவதற்கு பதிலாக தரமற்ற பொருட்களை போட்டு எப்போ இழிஞ்சு வரும் சூழ்நிலை வீடு கட்டுறாங்க. ஆகவே பல லட்சம் ரூபாய் 90 லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள வீடு பணம் செய்து செலவு பண்ண அந்த வீடு அந்த மக்களுக்கு பயனில்லாத சூழ்நிலை ஒரு அச்சம் நிலவுது. அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு பயனுள்ள வீடாக மாற்றித்தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வடபட்டினம் கிராமத்தில் இருளர் மக்களுக்கு 2022-23 வீடு கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வீடு கட்டும் பணி பாதி அளவுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த வீடு எப்படி இருக்குன்னா, அதாவது கையை வச்சாவே ஆடக்கூடிய நிலையில தான் இருக்குது. காரணம், அதிகாரி அது சரியான முறையாக என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்காதான் காரணம். பாதி வேலை முடிஞ்சிச்சு. அது சரி பண்ணி அதிகாரி நேரில் ஆய்வு செஞ்சு அதை முறையான கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடுகளை முழுமையாக ஆய்வு செய்து தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருக்கும் வீடுகளை அகற்றிவிட்டு
புதிதாக கடக்கால் அமைத்து வீடுகள் கட்டித் தந்து தங்களின் பாதுகாப்பிற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அருண்குமாருடன் செய்திக்குழு.